لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திருநாமத்தை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். இந்த நபிக்காக வேண்டி இந்த தொடர் மீலாது விழாவை ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னார் காட்டிய வாழ்க்கை வழிமுறையை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், வழிமார்கள், குறிப்பாக இந்த சிறப்பான மஜ்லிஸில் வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. பயானை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு. உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், மத்திய அரசு வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய சொத்துக்களையும் மதரசாக்களுடைய சொத்துக்களையும் கபரஸ்தான்களுடைய சொத்துக்களையும் அபகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீய நோக்கத்துடனே இந்த சட்டத்தை ஏற்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் முயற்சியில் இருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி மக்களிடத்தில் கருத்து கேட்டிருந்தார்கள். அது இன்றோடு நிறைவடையக்கூடிய ஒரு கடைசி நாள். இன்றைக்கி நைட்டு 12 மணியோட அந்த டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இங்கே முன்னாடி நம்ம இஸ்மாயில் அசத் அவங்க உட்காந்துருக்குறாங்க அந்த ஸ்கேனோட. இதுவரைக்கும் யாரெல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லையோ அவர்கள் ஒவ்வொரு ஆளாக போய் அப்படியே மொத்தமாக சேர்ந்து போயிடாதீங்க. ஒவ்வொரு ஆளாக போய் ஸ்கேன் பண்ணி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பெண்கள் பகுதியிலையும் வந்திருக்கிறவங்க எல்லா பெண்களும் ஒட்டுமொத்தமாக போகாதீங்க. ஒவ்வொரு பெண்களாக போய் அவங்க ஹசரத் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. மொபைல் ஃபோனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு மொபைல் யார்கிட்ட இருக்கோ, நெட்டு கனெக்ஷனோடு இருக்கோ, அவங்க இன்ஷால்லா கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய எதிர்ப்பை தெரியப்படுத்திடுவாங்க. ஏனென்றால் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லீமுமே ஒவ்வொரு இஸ்லாமியருமே தம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். வக்ஃபுடைய சொத்து அப்படிங்கிறது இது அல்லாஹுடைய சொத்து. அல்லாஹுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டியது இது நம்முடைய பொறுப்பு. எப்படி நம்முடைய சொத்துக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இதே மாதிரி அல்லாஹுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். குறைஞ்சபட்சம் நம்முடைய எதிர்ப்பையாவது நாம் தெரிவிக்க வேண்டும். அதனால் இன்ஷா அல்லாஹ் யாராவது ஸ்கேன் பண்ணாதவங்க, இதுவரைக்கும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யாதவர்கள், ஆண்கள் பெண்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி டேபிள் இருக்குது, தங்களுடைய அந்த எதிர்ப்பை பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சோலை பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையினாலே தொடர் மீலாது விழாவுடைய சொற்பொழிவில் 10வது நாள் இன்று. பொதுவாக மீலாது விழாவில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய தலைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். நிறைய தடவை இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறேன். இறுதி நபியின் இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லி கடைசி நாள் பயான் கொடுப்பாங்க.
ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாள் அவருடைய வஃபாத்தை பற்றி பேசுவோம். பல தடவை பேசியிருக்கின்றேன். ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அதுலேயும் இறுதி நபி தான், இறுதி நபி எச்சரித்த இறுதி நாட்களின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம இஸ்மாயில் ஹசரத் அவங்க தலைப்பு கொடுத்தவொடனே சொன்னேன், பொதுவாக மீலாது விழா அப்படின்னு சொன்னாலே ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை பற்றி, அவருடைய அந்தஸ்துகளை பற்றி, மகத்துவத்தை பற்றி, அவருடைய கண்ணியத்தை பற்றி, இதுதான் மீலாது விழாக்களில் பொதுவாக ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசப்படும். மீலாது விழா அப்படின்னாலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிறந்த மாதமாக இருப்பதினால் அந்த தொடர் மீலாது விழா பயானில் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை அந்தஸ்தை பற்றி பேசப்படும். ஆனால் இதில் இறுதி நபி எச்சரித்த இறுதி நாட்களின் அடையாளம் அப்படின்னு சொன்னால் இங்கே ரசூலுல்லாஹ் பற்றி பேசுகிறது வரலையே, கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை பற்றி, இறுதி நாளுடைய அடையாளம்னா கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆழமாக சிந்தனை செய்து பார்த்தால் இந்த மீலாதுக்கும் இறுதி நாள் அடையாளங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மீலாதுக்கும் இறுதி நாளுடைய அடையாளங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், புயிஸ்து அன வஸ்ஸாஅ கஹாத்தைன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புயிஸ்து அன வஸ்ஸாஅ கஹாத்தைன் என்பதாக தங்களுடைய 2 விரல்களையும் இப்படி சுட்டி காட்டினார்கள். நானும் கியாமத்துடைய நாளும் இது மாதிரி அனுப்பப்பட்டோம் என்று தங்களுடைய 2 விரல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கமாக, ஏன் அங்கே யாராவது ஒருத்தங்க மட்டும் பதிவு செய்யலாமே, மற்றவங்களை இங்கே வந்துடலாமே, ஒவ்வொரு ஆளாக போய் பதிவு பண்ணிக்கலாமே. தம்பிடே வந்து உட்காருமா வா. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நெருக்கமாக இருப்பதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி இந்த 2 விரல்களை காட்டக்கூடியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கமாக இருந்தது. இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டுவாங்க, நானும் யதீம்களை யார் ஆதரிக்கின்றாரோ அந்த இருவரும் கியாமத்துடைய நாளையில் இப்படி நெருக்கமாக இருப்போம் என்று சொல்லுவார்கள். நானும், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் யதீம்களை அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவர் கியாமத்துடைய நாளில் ஒற்றுமையாக இப்படி இருப்போம். அதே மாதிரி யாருக்கு பெண் குழந்தை பிறந்து அந்த பெண் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றாரோ அவரும் நானும் கியாமத்துடைய நாளையில் இப்படி இருப்பேன். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய இந்த 2 விரல்களையுமே, கலிமாவுடைய விரல், நடுவிரல், இந்த 2ஐயுமே என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி சுட்டி காட்டி சொல்லுவார்கள், நெருக்கமாக இருப்போம். அப்போ கியாமத்துடைய நாளை பற்றி சொல்லும் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நானும் கியாமத்துடைய நாளும் இது போன்று அனுப்பப்பட்டோம். அதாவது நெருக்கத்தில் இருக்கின்றோம். நான் இந்த உலகத்திற்கு வந்து விட்டேன் என்று சொன்னால், நான் பிறந்து விட்டேன் என்று சொன்னால் கியாமத்துடைய நாளும் நெருங்கிவிட்டது என்பதற்குண்டான அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பிறந்த இந்த மீலாது விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய பிறப்பு கியாமத் நாளுடைய அடையாளங்களிலிருந்து ஒரு அடையாளம். ரசூலுல்லாஹுடைய பிறப்பு என்பது கியாமத் நாளுடைய அடையாளங்களிலிருந்து ஒரு அடையாளம் என்பதற்காக வேண்டி அந்த கியாமத் நாளுடைய அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையெல்லாம் எச்சரித்தார்கள் என்பதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பயானில் பார்க்க இருக்கின்றோம். சோர்களே, பொதுவாக கியாமத்துடைய நாள், மறுமை நாள் அப்படிங்கிறது இருக்கே, இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். யாருமே இதை மறுக்கிறது இல்லை. எப்படி மௌத்தை யாருமே மறுக்கிறது இல்லையோ, மரணத்தை யாரும் மறுக்கிறது இல்லையோ, அதே மாதிரி உலகம் அழியும் என்பதை முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத எத்தனை மனிதர்கள் இருக்கின்றார்களோ எல்லா மனிதர்களுமே ஏற்றுக்கொள்கின்றார்கள். விஞ்ஞானிகளும் கூறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்துடைய இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்து கூடிய விரைவிலே உலகம் அழிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக விஞ்ஞானிகளும் அதே கருத்தை தான் சொல்லுகின்றார்கள். ஆக எல்லா மனிதர்களுமே மறுமையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் மறுமை ஏற்றுக்கொள்வது என்பது ஈமானிலே ஒரு பகுதி. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. உலகம் அழிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு.
ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் கியாமத்துடைய நாளை நம்புவது என்பது ஈமானிலே ஒரு பகுதி. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எந்தெந்த இடத்திலெல்லாம் மூமின்களை பற்றி சொல்லும் போது அந்த மூமின்கள் அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு இருப்பார்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான் வபில் யௌமில் ஆகிர், மறுமை நாளை கொண்டும் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், கியாமத்துடைய நாளை கொண்டும் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். எப்படி அல்லாஹ்வை கொண்டு நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோமோ இதே மாதிரி கியாமத்துடைய நாள், மறுமை நாள் நிச்சயம் வரும் என்கின்ற ஒரு ஈமானும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் உண்மையான முஸ்லீம். எனவேதான் நம்முடைய குழந்தைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அந்த ஈமான் நம்முடைய உள்ளத்தில், குழந்தைகளுடைய உள்ளத்தில் பதிக்கப்படுகிறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி. இதில் கிட்டத்தட்ட 6-7 விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த 7 மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை கொண்டால்தான் அவர் உண்மையான மூமின். அல்லாஹ்வை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, ரசூல்மார்களுக்கு அனுப்பப்பட்ட வேதங்களை கொண்டு, நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. இது மக்தபுடைய மதரசால குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஈமான் முஃபஸ்ஸல். குழந்தைகள் பாடமாக்குறாங்க. அந்த குழந்தைகளை இருந்து அவங்களுடைய உள்ளத்தில் அது பதிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால் மறுமை நாளை கொண்டு ஈமான். ஏனென்றால் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது அசலான வாழ்க்கை அல்ல, மறுமையுடைய வாழ்க்கை தான் அசலான வாழ்க்கை. கியாமத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் அசலான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை அப்படின்ட்டு ஒவ்வொரு இஸ்லாமியருமே ஒவ்வொரு முஸ்லீமுமே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அப்படி இந்த மறுமை நாள் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ஈமானோடு கலந்து விட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மறுமை நாளை நமக்கு மத்தியில் மறைத்து வைத்திருக்கின்றான். எப்படி நம்முடைய மௌத்தை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கின்றானோ அதே மாதிரி மறுமையுடைய நாளையும் அல்லாஹு தஆலா மறைத்தே வைத்திருக்கின்றான். அதை அல்லாஹ் யாருக்கும் வெளிப்படுத்தி காட்டவில்லை, வெளிப்படுத்தி சொல்லவில்லை. ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஓப்பனாக சொல்லாமல், வெளிப்படையாக சொல்லாமல் மறைச்சு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அதில் நல்ல காரணங்கள் இருக்கும். அல்லாஹ் நம்முடைய மரணத்தை மறைச்சிருக்கிறான். நம்ம எல்லாம் நம்மளுடைய பர்த்டே எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம எந்த தேதியில் பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே பட்டுன்னு சொல்லிடுவோம். ஜூன் மாதம் 25ஆம் தேதி பிறந்தோம், இல்லை மே மாதம் 15ஆம் தேதி பிறந்தோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தேதி என்ன செய்வோம் சொல்லிடுவோம், இந்த வருஷத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய டெத் டே நமக்கு தெரியுமா? பர்த்டே நமக்கு தெரியும், நம்முடைய டெத் டே நமக்கு தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் தஆலா மறைச்சி வச்சிருக்கிறான். ஏன்? தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? நம்முடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியுமா? மகிழ்ச்சியை பார்க்க முடியுமா? யாராவது முகத்தில் ஒரு புன்முறுவலை பார்க்க முடியுமா? எப்போ பார்த்தாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் சாவார். அந்த தேதி தெரிஞ்சிருச்சுட்டு வைங்களேன். இப்போ 2024, 2034 அக்டோபர் மாதத்தில் 15ஆம் தேதி மௌத் ஆவார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சுட்டு வைங்களேன். அப்போ என்னுடைய முகத்தில் சிரிப்பு, நான் இன்னி ஒரு 10 வருஷத்தில் இறந்து போயிடுவேனே அப்படிங்கிற அந்த கவலை தான் இருக்குமே தவிர வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போயிடும். தமிழில் சொல்லுவாங்களா இல்லையா, சாகிற நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்கிற நாள் சந்தோஷம் இல்லாமல் போயிடும். 10 வருஷம் கழித்து சாகிறதா இருந்தாலும் சரி, 20 வருஷம் கழித்து சாகிறதா இருந்தாலும் சரி, இப்போ இருந்தே அதை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிருவார். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன பண்ணிட்டான்னா அந்த மௌத்தை மறைத்து வைத்திருக்கின்றான். அதே மாதிரி தான் கியாமத்துடைய நாளையும் அல்லாஹ் தஆலா மறைத்தே வைத்திருக்கின்றான். கியாமத்துடைய நாளையும் அல்லாஹ் தஆலா மறைத்தே வைத்திருக்கின்றான். எந்த நபிமார்களை அல்லாஹ் தஆலா 1,24,000 நபிமார்களை இந்த உலகத்தில் அனுப்பினான். ஆனால் எந்த நபியும் சரி இந்த நாள் தான், இந்த வருடம் தான், இந்த நேரத்திலே தான் கியாமத்துடைய நாள் வரும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை சொல்லி காட்டுவான். யஸ்அலூனக அனிஸ்ஸா, நபியே அந்த மக்கள் வந்து உங்களிடத்தில் கேட்பார்கள் அனிஸ்ஸா, கியாமத்துடைய நாளை பற்றி. கியாமத்துடைய நாள் எப்போது வரும்? ஐயான முர்சாக, அந்த கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்று நபியே அந்த மக்கள் உங்களிடத்தில் வந்து கேட்பார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அதை பற்றி கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்பது அது என்னுடைய இரட்சகனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஞானம், அந்த அறிவு என்னுடைய இரட்சகனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். லா யுஜல்லிஹா லி வக்திஹா இல்லாஹு, அந்த நேரத்தில் அதை கொண்டு வருவது அவனை தவிர வேறு யாராலும் கொண்டு வர முடியாது. கியாமத்துடைய நாள் எந்த நேரத்தில் கொண்டு வர வேண்டுமோ அந்த நேரத்தில் கொண்டு வருவது அது அவனால் மட்டும்தான் முடியும், அல்லாஹ்வினால் மட்டும்தான் முடியும்.
அந்த நேரத்தில் என்ன ஆகும்? சகுலத் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அந்த கியாமத் நாள் நிகழக்கூடிய நேரத்தில் இந்த வானம் பூமி என்பது கனமாக ஆகிவிடும். லா தஅதீகும் இல்லா பக்தா, அது திடீர் என்று வரும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அந்த மக்கள் வந்து உங்களிடத்துல கியாமத்துடைய நாள் எப்போ வரும், கியாமத்துடைய நாள் எப்போ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? அந்த கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் நபியே. அதே மாதிரி சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுவான், யஸ்அலூக அன்னாஸ் அனிஸ்ஸாஅ, மக்கள் உங்களிடத்தில் வந்து கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்று கேட்பார்கள். குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அந்த கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்கின்ற அந்த ஞானம், அந்த அறிவு அது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஒமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத்து தகூனு கரீபா, உங்களுக்கு என்ன தெரியும் அந்த கியாமத்துடைய நாள் சமீபத்திலும் கூட வந்து விடலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த கியாமத்துடைய நாள் சமீபத்திலும் கூட வந்து விடலாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். ஆக இந்த உலகத்தில் கியாமத்தை நம்பணும். கியாமத்துடைய நாள் ஒன்று இருக்கு, நிச்சயமாக கியாமத்துடைய நாள் உலகம் அழியக்கூடிய நாள் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பணும். அந்த நம்பிக்கையோட இன்னொரு நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத நம்பணும். கியாமத்துடைய நாள் நம்பணும். அந்த கியாமத்துடைய நாள் எப்போது வரும் அப்படிங்கிறது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஞானத்தை கொடுக்கவில்லை. கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுக்கவில்லை. எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி அவங்க வந்து கேட்டாங்கன்னா சொல்லுங்க, அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும், அது எனக்கு தெரியாதுன்றது மக்கள்கிட்ட சொல்லிருங்க. அப்போ கியாமத்துடைய நாள் அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவன். சொல்ல குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ. இந்த வசனத்தில் 5 விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதில் ஒன்றாவது என்ன? இல்முஸ் ஸாஅ. இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், மதீனாவில் மௌத்தாகணும் அப்படின்ட்டு அவனுடைய பெரிய ஆசை. பொதுவாக எல்லாத்துக்குமே அந்த ஆசை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா மதீனாவில் மரணம் அடையணும்னு சொல்லி ஆசைப்படுங்க. ஜன்னத்துல் பக்கீ, மதீனாவுடைய கபரஸ்தான், கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்களுக்கு மேல் அங்கு அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய மனைவிமார்களும் குழந்தைகளும் அங்கே தான் அடக்கமாகி இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் இந்த ஜன்னத்துல் பக்கீல் அடக்கமாவாங்களோ இவங்களுக்கு கியாமத்துடைய நாளிலே நான் பரிந்துரை செய்து, நான் ஷிஃபாரி செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வேன் என்பதாக சொன்னாங்க. உலகத்தில் எத்தனை கபரஸ்தான்கள் இருக்கிறதோ எல்லா கபரஸ்தானை விட சிறந்த கபரஸ்தான் மதீனாவில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கீ என்கின்ற கபரஸ்தான் தான். மக்காவில் இருக்கக்கூடிய கபரஸ்தான் கூட 2வது இடம் தான். மதீனாவில் இருக்கக்கூடிய கபரஸ்தான் தான் சிறந்த கபரஸ்தான். ஏனென்றால் அந்த ஜன்னத்துல் பக்கீக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கபருக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/2 மீட்டர் தூரம் தான் இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும், ஒரு 500 மீட்டர் தூரம் இருக்கும், அவ்வளோதான். ரசூலுல்லாஹ் இங்கே ரவுதாவில் அடக்கமாக இருப்பாங்க, அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் போனோன்னா ஜன்னத்துல் பக்கீ, அங்கே அடக்கமாகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, மதீனாவில் மௌத்தாகணும், ஜன்னத்துல் பக்கீல அடக்கமாகணும். இது அவங்களுடைய நீண்ட நாளுடைய ஆசை. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டே இருந்தாங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது விசேஷங்கள் அல்லது ஏதாவது மௌத்துக்கும் கூட மதீனா விட்டு வெளியே போக மாட்டாங்களாம். ஏன்னா எந்த நேரத்தில் மௌத்து வரும்னு தெரியாது. ஏதாவது விசேஷத்துக்கு கல்யாணத்துக்காக வேண்டி வெளியே போயிருக்கும்போது அங்கே மௌத்தாயிட்டா அங்கேயே அடக்கிடுவாங்களோ, இல்லை எங்கேயாவது மௌத்து வேற யாராவது மௌத்துக்காக வேண்டி வெளியே போயிருக்கும்போது அங்கே நம்ம மௌத்தாயிட்டோம்னு சொன்னால் அங்கேயே அடக்கிடுவாங்களோன்னு சொல்லி பயந்து உறவினர்களுடைய சொந்த பந்தங்களுடைய எந்த மௌத்து ஹயாத்துக்கும் அவர் மதீனா விட்டு வெளியே போகாமலேயே மதீனாவுக்குள்ளேயே தங்கியிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் இரவு நேரத்தில் அதே சிந்தனை அதே கவலையில் படுத்து தூங்குறாங்க. தூங்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுல வர்றாங்க. அவங்க கனவுல வந்த உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலையே என்னன்னா, எப்போ மௌத்தாயிருவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், எப்போ மௌத்தாவோம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் தைரியமாக வெளியே போயிட்டு வரலாமா இல்லையா? மதீனா விட்டு வெளியே போயிட்டு வரலாம். இனி 5 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் மௌத்தாவோன்னு சொல்லி தெரிஞ்சால் அந்த 4 வருஷங்கள் 5 வருஷங்கள் என்ன செய்யலாம், மௌத்தாகிற வரைக்கும் வெளியே போயிட்டு வரலாம். ஆனால் எப்போ மௌத்தாவோன்னு சொல்லி தெரியாமல்
வெளியே போகவும் பயந்துக்கிட்டு இவங்க மதீனாவுக்குள்ளே இருக்கிறாங்களே, அந்த பயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்களாமா. யா ரசூலல்லாஹ், கனவுல பார்த்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் எப்போ மௌத்தாவேன், யா ரசூலல்லாஹ் எனக்கு மௌத்து எப்போ வரும், நான் எப்போ மௌத்தாவேன் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்குறப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுவுமே வாயை திறந்து பதில் சொல்லவே இல்லை. தங்களுடைய 5 விரல்களை இப்படி காட்டினாங்க. தங்களுடைய 5 விரல்களை இப்படியே காட்டிட்டு ரசூலுல்லாஹ் மறைஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மறைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த 5 விரலை காட்டினாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? 5 நாள் அப்படிங்கிற அர்த்தமா, இல்லை 5 வாரம் அப்படிங்கிற அர்த்தமா, இல்லை 5 மாதம் அப்படிங்கிற அர்த்தமா, இல்லை 5 வருஷம் அப்படிங்கிற அர்த்தமா? என்ன அர்த்தம் புரியலையே. ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்கன்னா சரி 5 வாரத்தில் நீ மௌத்தாயிருவே, இல்லை 5 மாதத்தில் நீ மௌத்தாயிருவே, இல்லை 5 வருஷத்தில் மௌத்தாயிருவேன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் வெறும் 5 விரல்களை காட்டிட்டு போயிட்டாங்களே, மறைஞ்சிட்டாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு ஷீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிரபலியமானவங்க, அவங்ககிட்ட இந்த கனவுக்கு உண்டான விளக்கம் கேட்கலான்னு சொல்லி ஒரு ஆளை விட்டு கேட்ட விட்டாங்க. அவர் சொன்னார், இந்த கனவு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, வேறு ஒருத்தங்க தான் பார்த்துருக்கணும், அவங்க யார் பார்த்தாங்களோ அவங்கள வந்து கேட்க சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போனாங்க. இப்போ இது மாதிரி என்னோடய உள்ளத்தில் இந்த கவலை இருந்துச்சு, எப்போ மௌத்தாவேன்னு சொல்லி தெரியல, அதனால் நான் எந்த காரியங்களுக்காக வேண்டி மதீனா விட்டு வெளியே போகாமலே இருந்தேன். இப்படி திடீர்னு ரசூலுல்லாஹ் கனவுல வந்தாங்க, 5 விரலில் காட்டினாங்க. இதில் 5 நாளா, 5 வாரமா, 5 மாதமா, 5 வருஷமா எனக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் 5 விரல் காட்டினாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டாங்க. அவங்க சொன்னாங்களாமா, ரசூலுல்லாஹ் 5 விரல்களை காட்டினாங்களே, இதுக்கு 5 நாள் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, 5 வாரம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, 5 மாதங்கள் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, 5 வருஷம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, மாறாக 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த 5 விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 விரல்களை காட்டினார்கள். அதனால் 5 விஷயம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த 5 விஷயங்கள் அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அந்த 5 விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாது. அதுல 1ஆவதாக அல்லாஹ் தஆலா சொல்றதே, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்று அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வை தவிர எந்த மலக்குக்கும் தெரியாது, எந்த நபிக்கும் தெரியாது, எந்த வலிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. கியாமத்துடைய நாள் எப்போ வரும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து 2ஆவதாக வ யுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்பொழுது பொழியும் இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ என்னங்க, சரியா விஞ்ஞானிகள் சொல்லிடுறாங்களா இல்லையா? இது மாதிரி கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தில் இன்னும் 48 மணி நேரத்திற்கு கடுமையான காற்றுடனே மழை பெய்ய கூடும். கண்டிப்பாக மழை பெய்யும்னு சொன்ன விஞ்ஞானி இதுவரைக்கும் பிறந்ததில்லை, இனி உலகம் அழியும் வரைக்கும் பிறக்க போகிறதும் இல்லை. கண்டிப்பாக மழை பெய்யும்னு சொன்ன விஞ்ஞானி இதுவரைக்கும் பிறந்ததில்லை, இனி உலகம் அழிகிற வரைக்கும் பிறக்க போகிறதில்லை. ஏன்னா அவங்க சொல்கிறதே என்னன்னா 48 மணி நேரத்துக்கு கடுமையான மழை பெய்யக்கூடும் அப்படிம்பாங்க. அந்த 48 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் அடிச்சுட்டு இருக்கும். பார்க்குறோமா இல்லையா? கடுமையான வெயில் அடிக்கும், மழை பெய்ய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தா கடுமையான மழை பெய்யும். சொல்ல மழை எப்போது பெய்யும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. மழை பெய்ந்த பின்னால் வேணா விஞ்ஞானிகள் சொல்லலாமே தவிர இந்த இடத்துல இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி, மழை பெய்யறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்லி எந்த விஞ்ஞானியாலையும் சொல்ல முடியாது. இது 2வது விஷயம். 3ஆவதாக வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயுடைய கருவறையில் இருப்பது என்ன இது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். தாயுடைய கருவறையில் இருப்பது என்ன அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டருக்கு சொல்லிடுறாங்களே, ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டருக்கு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு சொல்லக்கூடாதுன்ட்டு சொல்கிறதுனால டாக்டருக்கு யாரும் அதை வெளிப்படுத்துறது இல்லை. இல்லாட்டி கருவறையில் இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அது நல்ல சலாமத்தோடு இருக்கா இல்லை ஏதாவது குறையோடு இருக்கா, எல்லாம் ஸ்கேன்லேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா சொல்லிடுறாங்க. ஆனால் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், யஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயுடைய கருவறையில் இருப்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாதுன்னா அப்போ இந்த குர்ஆனுடைய வசனம் பொய்யா? நஅூது பில்லாஹ். இல்லை சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனம் பொய் இல்லை.
மருத்துவர்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? டாக்டருக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஸ்கேன் பண்ணி பார்த்து இந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இந்த குழந்தையுடைய இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி வேணா அவங்க ஸ்கேன் பண்ணி சொல்லிடலாமே தவிர பிறக்கக்கூடிய இந்த குழந்தை ஸ்ரீதேவியா மூதேவியா, நற்பாக்கியம் உள்ள குழந்தையா துர்பாக்கியம் உள்ள குழந்தையா, இது எந்த மருத்துவராலும் எந்த ஸ்கேனுடைய கருவியாலும் கண்டுபிடிக்க முடியாது. இது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். பிறக்கக்கூடிய குழந்தை நற்பாக்கியம் உள்ள குழந்தையா துர்பாக்கியம் உள்ள குழந்தையா, அவன் ஸ்ரீதேவியா மூதேவியா அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். இதுதான் யஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயுடைய கருவறையில் இருப்பது என்ன அப்படின்ட்டு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து நான்காவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார், ஒமா தத்ரீ நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளை என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் இது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம ஜோசியக்காரன், கிளி ஜோசியம் பார்க்குறவன், கைரேகம் ஜோசியம் பார்க்குறவன், ஜாதகம் பார்க்குறவன், இவங்ககிட்ட எல்லாம் போய் நம்முடைய ஈமான அடகு வச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? வேலையை ஆரம்பிக்க போகிறோம், இந்த வேலை நல்லா நடக்குமா இல்லையா? கடை ஆரம்பிக்க போகிறோம், இந்த கடை நல்லா நடக்குமா இல்லையா? வீடு கட்ட போகிறேன், இந்த வீடு நல்ல விதமாக நடக்குமா இல்லையா? இதெல்லாம் போய் கேட்குறோமா இல்லையா? நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவனை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இது நாலாவது. ஐந்தாவதாக சொல்றான், ஒமா தத்ரீ நஃப்ஸும் பி ஐயி அர்லின் தமூத், ஒரு மனிதன் எந்த பூமியில மரணம் அடைவான் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த அப்துல்லாவுக்கு எங்க மௌத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். உடுமப்பேட்டையில் மௌத்தா, இல்லை கோயம்புத்தூர்ல மௌத்தா, இல்லை திருச்சியில் மௌத்தா, இல்லை மக்காவில் மௌத்தா, மதீனாவில் மௌத்தா, யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர இதை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி ஆற்றலை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுக்கவில்லை. யார் எங்கே மரணம் அடைவார் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை நாளாக வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தால் ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி வெளியே போனார், மௌத்தாயிட்டார். எங்கேயோ ஒருத்தருக்கு மௌத்து, பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ஹஜ்ஜுக்காக வேண்டி போனாங்க, அங்க மௌத்து. மனிதனுடைய இரணமும் மரணமும் அவன் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துக்கு அவனை இழுத்துட்டு போயிருப்பாங்க. மனிதனுடைய ரிஸ்க்கு, அவனுடைய மௌத்து அவனை எந்த இடத்துல இழுத்துட்டு போகணுமோ அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு இழுத்துட்டு போயிடும். நம்முடைய மௌத் அல்லாஹ் தஆலா எங்க எழுதி வச்சிருக்கிறானோ அந்த நேரத்தை நம்ம அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போயிடும். இது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். யார் எந்த நேரத்தில் எந்த இடத்துல மரணம் அடைவார்கள் இது அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். சொல்லி எதற்காண்டி சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, இல்மு ஸாஆ என்று சொல்லக்கூடிய கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்பது இது அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவன். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. இதையும் ஈமான் கொள்ள வேண்டும். எப்படி கியாமத்துடைய நாளை ஈமான் கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி என்ன ஈமான் கொள்ளணும்? கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், அது வேறு யாருக்கும் தெரியாது என்பதையும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது என்கின்ற பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா பேசுவான். கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது என்பதை அல்லாஹ் தஆலா பல வசனங்களிலே குர்ஆனிலே பேசுவான். யஸ்அலூனக அனிஸ்ஸாஅத்தி அய்யான முர்சாஹா, நபியே அந்த மக்கள் வந்து உங்களிடத்திலே அந்த கியாமத்துடைய நாளை பற்றி கேட்பார்கள். அந்த கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்று. ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்குறான். அவங்க வந்து உங்ககிட்ட கியாமத்துடைய நாளை பற்றி கேட்குறாங்க. ஃபீமா அன்த மின் திக்ராஹா, அதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? இலா ரப்பிக முன்தஹாஹா, அந்த கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்கின்ற அறிவு அல்லாஹ்விடத்திலே தான் முடிவடையும். அல்லாஹ் தான் அறிந்தவன் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவான். அதே மாதிரி சூரத்துல் அன்பியாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்துடைய நாள் நெருங்கிருச்சு அப்படிங்கிறத சொல்லி காட்டுவான். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவர்கள் கணக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு நாள் இக்தரப நெருங்கி விட்டது. ஆனால் வஹும் ஃபீ கஃபலத்தின் முரிதூன், அவர்கள் மறதியிலே புறக்கணிப்பதிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்பியாவில் முதல் வசனத்திலே சொல்லி காட்டுவான். இக்தரப அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நெருங்கி விட்டது. இது எப்போ இறங்குச்சு? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா, இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவர்கள் கணக்கு கொடுக்கக்கூடிய, அவரிடத்தில் கேள்வி கணக்குகள் கேட்கக்கூடிய அந்த நேரம் கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது. ஆனால் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? கஃபலத், மறதியில் இருக்கின்றார்கள். மோரிலூன், அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவார் சூரத்துல் மஆரிஜ்ல, இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா,
இந்த மனிதர்கள் அந்த கியாமத்துடைய நாள் எங்கேயோ தூரத்தில் இருக்குங்க, அது எப்போ வருதுன்னு தெரியல, எத்தனை வருஷங்கள் கழிச்சு வருதுன்னு சொல்லி தெரியல, ரொம்ப தூரமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். வனராஹு கரீபா, ஆனால் அந்த கியாமத்துடைய நாள் சமீபத்திலே நான் பார்க்கின்றேன், கியாமத்துடைய நாள் சமீபத்தில் இருப்பதை நான் பார்க்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அதே மாதிரி சூரத்துல் கமர்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், இக்தரபத்திஸ் ஸாஆ, கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது. அதற்கு என்ன அடையாளம் அல்லாஹ் தஆலா சொல்றான் தெரியுங்களா? வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது. கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது. இக்தரபத்திஸ் ஸாஆ, கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது. அல்லாஹ் அதற்கு உண்டான அடையாளத்தை சொல்றான், வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது. இது எப்பங்க நடந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த அந்த மோஜிசாவை, அந்த அற்புதத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். குறைஷி காஃபிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்து காட்டுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கணும்னா நீங்கள் ஏதாவது அதிசயத்தை செய்து காட்டுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷி காஃபிர்களை பார்த்து கேட்டாங்க, பூமியில இருக்கக்கூடிய பொருளிலே அதிசயம் செய்து காட்டட்டுமா, இல்லை விண்ணில இருக்கக்கூடிய பொருள்களிலே அதிசயம் செய்து காட்டட்டுமா? அந்த குறைஷி காஃபிர்கள் சொன்னாங்களாமா, சரி விண்ண சொல்லலாம், வானத்தில் இருக்கக்கூடிய பொருள் அதிசயம் செஞ்சு காட்டுங்க. சொன்னாங்களாமா, வானத்தில் இருக்கக்கூடிய பொருள் அதிசயம் செய்து காட்டுங்கள். அன்று 14ஆம் நாள் நிலவு, 14ஆம் நாள் முழு நிலவு வானத்தில் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கலிமா விரலை சுட்டி காட்டினார்கள். அந்த முழு நிலவு இரண்டாக பிளந்தது என்று ஹதீஸில் வருகின்றது. அந்த முழு நிலவு இரண்டாக பிளந்தது. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்கின செஞ்சாங்க, பிறந்த அந்த நிலவு ஒன்றாக இணைந்து கொண்டது என்று ஹதீஸிலே பார்க்கின்றோம். இந்த காட்சியை பார்த்தவங்க தான் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த சேரமான் பெருவான். இதை பார்த்துட்டு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சொல்லி எதற்காண்டி சொல்ல வர்றேன்னா, அல்லாஹ் குர்ஆனிலே இக்தரபத்திஸ் ஸாஆ, கியாமத்துடைய நாள் என்பது நெருங்கி விட்டது. வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கியாமத் நாளுடைய அடையாளங்களிலிருந்து ஒரு அடையாளமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். சொல்ல கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் கியாமத்துடைய நாள் வந்தாலும் முடியாது. அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், ஏன்னா அத்தனை விஷயங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க. அதை உலமாக்கள் இரண்டாக நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. கியாமத்துடைய நாள் நடக்கக்கூடிய அடையாளங்களை இரண்டாக பிரித்து கொடுக்குறாங்க. ஒன்றாவது என்னன்னு சொன்னால், கியாமத்துடைய சமீபத்தில் நடக்கக்கூடிய பெரும் பெரும் அடையாளங்கள், கியாமத்துடைய சமீபத்தில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய அடையாளங்கள். இரண்டாவது சின்ன சின்ன அடையாளங்கள். இரண்டாவது நடந்து முடிந்த, நடந்து கொண்டிருக்கக்கூடிய, கியாமத்துடைய நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அடையாளங்கள் என்பதாக இரண்டு வகையாக உலமாக்கள் நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. சின்ன அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் என்பதாக. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், கால பைனமா நஹனு இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் அமர்ந்திருந்தோம். இது ஒரு பிரபலியமான ஹதீஸ். இது ஒரு பிரபலியமான ஹதீஸ். நிறைய பயான்களில் கேட்டிருப்போம், நிறைய கிதாபுகளில் படிச்சிருப்போம். ஹதீஸை ஜிப்ரையில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹதீஸை ஜிப்ரையில் அப்படிம்பாங்க. பிரபலியமான ஹதீஸு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் உட்கார்ந்துருந்தோம், சபையில் உட்கார்ந்துருந்தோம். இது தலா அலைனா ரஜுலுன், அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார். அவர் எப்படி இருந்தார்? ஷதீது பியாது சியாப், நல்ல வெண்ணிற ஆடையை அணிந்திருந்தார். தமிழில் சொல்கிறதாக இருந்தால் வெள்ளை வெளியேறுண்டு ஆடைகளை அணிந்திருந்தார். தமிழில் மட்டும்தான் இந்த வார்த்தையை பார்க்க முடியும். தமிழில் மட்டும்தான் வெள்ளை வெளியேர், வெள்ளை வெளியேர் அப்படிங்கிறது தமிழில் மட்டும்தான். வேறு எந்த பாஷையில், அரபி பாஷையிலெல்லாம் பார்க்க முடியாது. ஷதீத் அப்படிங்கிற வார்த்தையை தான் கொண்டு வர முடியும். உருதுலையோ மலையாளத்திலையோ எத்தனையோ மொழிகள் உலகத்தில் இருக்குது. ஆனால் எந்த மொழியிலையும் வெள்ளைன்ட்டு ஒன்று இருக்குது, வெள்ளை வெளியேன்னு ஒன்று இருக்குது, கருப்புன்ட்டு ஒன்று இருக்குது, கட்டங்கரேர் கட்டங்கரேர்ன்ட்டு, சிகப்புன்ட்டு ஒன்று இருக்குது, செக்கச்செவேன்ட்டு இருக்குது. இது மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லலாம், எல்லா நிறங்களுக்கும் சொல்லலாம். தமிழில் மட்டும்தான் இருக்குது. இங்கே வருது பாருங்க, ஷதீது பியாது சியாப், வெள்ளை வெளியேர் என்று ஆடை அணிந்திருந்தார். வந்த அந்த மனிதர் வெள்ளை வெளியேர் என்று ஆடை அணிந்திருந்தார்.
அது மட்டுமல்ல, ஷதீது சுவாது ஷார், அவருடைய தலைமுடி இருக்க கட்டங்கரேர் என்று இருந்துச்சு. அவருடைய தலைமுடி இருக்க கட்டங்கரேர் என்று இருந்தது. லா யுரா அலைஹி அசரு சஃபர், வந்தவரிடத்துல பிரயாணத்துடைய எந்த விதமான அடையாளங்களையும் பார்க்க முடியவில்லை. பொதுவாக அந்த காலத்துல எல்லாம் அப்படி ஏசி காரில் போய் இறங்குறது இல்லையே. இங்கே அந்த காலத்துல எல்லாம் ஏசி காரில் போய் இறங்குறது இல்லையே. அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணி போகிறதா இருந்தால் என்ன பதில் போகணும்? ஒட்டகத்தில் போகணும், இல்லை குதிரையில் போகணும், இல்லை கோவேரி கழுதில் போகணும், பல நாட்களை பிரயாணம் பண்ணி போகணும். அந்த பாலைவன மணலில் போனால் என்ன ஆகும்? அந்த காற்றை அடித்து தலைமுடியெல்லாம் பரட்டையாகி ஆடைகள்லாம் அழுக்காயி அந்த நிலைமையில தானே வந்து இறங்கணும். ஆனால் இங்கே சஹாபி சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க சொல்கிறாங்க, வந்த மனிதருடைய ஆடை வெள்ளை வெளியேர் என்று இருந்தது, தலைமுடி கட்டங்கரேர் என்று இருந்தது. ஆனால் அவர்கிட்ட அந்த பிரயாணம் பண்ணி வந்து எந்த விதமான அடையாளங்களுமே இல்லை. பிரயாணம் பண்ணி வந்து எந்த விதமான அடையாளங்களுமே இல்லை. வலா யஅரிஃபுஹு மின்னா அஹதுன், நம்மள இருந்து யாரும் அவரை அறிந்தவரும் அல்ல, அவர் மதினாக்காரரும் அல்ல. ஏன்னா மதினாவாசியாக இருந்திருந்தால் தெரியும், இவர் இன்னாருடைய மகன், இன்னாருடைய அண்ணன், இன்னாருடைய பேரன் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் அவர் மதினாக்காரரும் அல்ல, வெளியூர்காரர் தான் நல்லா தெரியும். ஆனால் வெளியூர்லேருந்து பிரயாணம் பண்ணி வந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லை. வந்தவர் என்ன பண்ணாரு? ஹத்தா ஜலச இலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்தவர் சஹாபாக்கள் எல்லாம் அப்படி முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, ரசூல்லா அப்படி உட்காந்துருக்குறாங்க, கீழே ரசூல்லா உட்காந்துருக்குறாங்க அத்தஹியாத்தில். வந்தவர் எல்லா சஹாபாக்களையும் பிரிச்சுக்கிட்டு நேராக ரசூல்லாட்ட வர்றார். வந்த மனிதர் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் ஒட்டி உட்கார்றார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஃபஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதைஹி, தங்களுடைய இரண்டு முட்டுக்காலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்காலுடனே இணைத்து சேர்த்து உட்கார்றார். ரசூல் அத்தஹியாத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்காலுடனே தன்னுடைய முட்டுக்காலை ஒட்டி உட்கார்றாங்க. வலஅ கஃபைஹி அலா ஃபഖதைஹி, தங்களுடைய கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட மேலே வைக்கிறார். தங்களுடைய ரெண்டு கையையும் ரசூலுல்லாஹ்வுடைய தொட மேலே வைக்கிறார். இவங்களுக்கெல்லாம் சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், நம்ம ஊருக்காரரும் இல்லை, வெளியூர்காரர் மாதிரி பார்த்தா அப்படியும் தெரியல. இவர் வாட்டுக்கு வந்தார், நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போனார். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இவ்வளோ தூரம், ஏன்னா ரசூலுல்லாஹ் கண்ணியம் கொடுத்து மதிப்பு மரியாதை கொடுத்து தூரத்தில் உட்காருவாங்க. ஆனால் இவர் போய் ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்காலோட தன்னுடைய முட்டுக்காலை சேர்த்து வச்சு உட்கார்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய தொட மேலே தன்னுடைய கையை வைக்கிறாரு. அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அந்த மனிதர் வந்தவர் கேட்டாராமா, கால யா முஹம்மத், வந்தவர் கேட்டார், யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்பிர்னி அனில் இஸ்லாம், அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவித்துக் கொடுங்கள், இஸ்லாம்னா என்ன எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்தவர் கேட்கிறார். அப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாமா, அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். இஸ்லாம்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்று நீ சாட்சி சொல்லுவது. ஓ துகைமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. ஓ தூத்திய ஜகாத், ஜகாத்தை கொடுப்பது. ஓ தசூமுர் ரமலான், ரமலானுடைய காலங்களிலே நோன்பு வைப்பது. ஓ தஹஜ்ஜுல் பைத் இனிஸ்ததாத இலைஹி சபீலா, ஹஜ் செய்வதற்காக வேண்டி உன்னிடத்தில் வசதி வாய்ப்பு இருந்தால் நீ ஹஜ் செய்வது. இதுதான் இஸ்லாம் என்று சொன்னார்கள். இஸ்லாத்துடைய 5 கடமைகள், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. இந்த 5 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி அவர் கேட்டார். இஸ்லாம்னா இதுதான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அவர் சரின்னு கேட்கணுமா இல்லையா? அவர் என்ன சொன்னாராமா, சதக்த, நீங்கள் உண்மையை சொன்னீங்க. வந்தவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உண்மையை சொன்னீங்க. கேட்கும்போது கேள்வி எப்படி கேட்குறாரு? தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறாரு, தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் பதில் சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ அந்த பதிலை ஏற்கனவே அவர் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாரு. சதக்த, உண்மையை சொன்னீங்க, உண்மையை சொல்லிட்டீங்க அப்படிங்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் இங்கே ஆச்சரியம். அஜபனா லஹு யஸ்அலுஹு, அவரே தெரியாத மாதிரி கேட்குறாரு. வ யுஸத்திகுஹு, அவரே அதை உண்மைப்படுத்துகின்றார். அடுத்து முதல் கேள்வி கேட்டாரா, இப்போ 2வது கேள்வி கேட்கிறார். அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஈமான்னா என்ன? ஈமான்னா என்ன? ஈமானை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் துமினு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখিরি வ துமினு பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், மறுமை நாளின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நல்லது கெட்டது எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது என்கின்ற ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 6 விஷயங்களை சொன்னாங்க. சொன்ன உடனேயோ அவர் சொன்னார், ஃபஸதக்த, உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னாங்க.
இஸ்லாத்தை பற்றி கேட்டார், சொன்னாங்க, உண்மையை சொன்னீங்க. ஈமானை பற்றி கேட்டார், ரசூலா சொன்னாங்க, உண்மையை சொல்லிட்டீங்க. மூணாவதாக கேட்குறாரு, அஹ்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான்னா என்ன சொல்லுங்க, இஹ்சானை பற்றி எங்களுக்கு அறிவித்து கொடுங்கள். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை தொழுக வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி தொழுகணும் தெரியுமா? நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று தொழு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று தொழு. வ இன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அந்த எண்ணம் உனக்கு அப்படி வரலையா, சரி அல்லாஹ் நம்மளை பார்க்கறாங்கிற எண்ணத்திலேயாவது தொழு. பொதுவாக நம்ம தொழுகும் போது எப்படிங்க தொழுகணும்? நாம அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி, நாம அல்லாஹ் பார்க்குற மாதிரி. ஏன்னா தொழுகையில் ஒரு அடியான் நின்று விட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய எல்லா திரைகளுமே விளக்கப்படுகிறது. அடியான் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாஹ் தஆலா பதில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். நேரடியாக அல்லாஹ் தஆலா பேசிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் நம்ம முன்னாடி இருக்கிறான். என்ன, நம்முடைய பார்வைக்கு அல்லாஹ் பார்க்குற சக்தி இல்லை. ஆனால் மகான்கள் சூஃபியாக்கள் அல்லாஹ் பார்க்குற மாதிரி தொழுதுருக்கிறான், அல்லாஹ் பார்க்குற மாதிரி தொழுதுருக்கிறான். 2 ரகாத்தில் முழு இரவு 2 ரகாத்தில் தொழுதுருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டினாங்கன்னா அல்லாஹ் முன்னாடி வருவான், சொர்க்கம் நரகம் காட்சிகள் முன்னாடி வரும், அதை பார்த்துக்கிட்டே தொழுவாங்க. 2வது ரக்காத் முடிக்கும் போது ஃபஜ்ருக்கு பாங்க சொல்லிடுவாங்க. இஷா தொழுது ஆரம்பித்தா ஃபஜ்ருக்கு பாங்கு வரைக்கும் 2 ரக்காத் தொழுவாங்க, அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று. ஆனால் நமக்கு அந்த எண்ணம் வர்றதில்லை. சரிப்பா, நீ அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி தொழுகாட்டியும் அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் தொழுகலாமா இல்லையா? அல்லாஹ் நம்மளை பார்க்குறான் அப்படிங்கிற எண்ணத்தில் தொழுகலாமா இல்லையா? ரசூலுல்லாஹ் தான் சொல்கிறாங்க, இதுதான் எஹ்சான். எஹ்சான்னா என்னங்க? நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று தொழு. அப்படி அந்த எண்ணம் உனக்கு வரவில்லையா, அந்த அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தொழு அப்படின்னு சொன்ன உடனேயும் அப்போ அடுத்ததாக கேட்குறாங்க, அந்த வந்த நபர் கேட்குறாரு, அஹ்பிர்னி அனிஸா, கியாமத்துடைய நாளை பற்றி எங்களுக்கு அறிவித்து கொடுங்கள். கியாமத்துடைய நாளை பற்றி இப்போ நம்முடைய தலைப்புக்கு உண்டான சப்ஜெக்ட், அஹ்பிர்னி அனிஸா, கியாமத்துடைய நாள் எப்போ வரும் எனக்கு அறிவித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வந்தவர் கேட்குறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம மினஸ் சாயில், மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம மினஸ் சாயில். கேட்கப்படக்கூடிய என்னை விட, கேட்கப்படக்கூடிய என்னை விட கேட்கக்கூடியவரே நன்கு அறிந்தவர். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், கேட்கப்படக்கூடிய என்னை விட கேள்வியை கேட்டவரே அதை பற்றி நன்கு அறிந்தவர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கேட்கப்பட்டவர் யாருங்க? ரசூலுல்லாஹ். கேட்டவர் அங்கேருந்து வந்தாரா இல்லையா, வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு வந்தாரா இல்லையா அவர்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கேட்கப்பட்ட என்னை விட கேட்கக்கூடியவரை நன்கு அறிந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அந்த வந்த மனிதர் கேட்குறாங்களாமா, அஹ்பர்னி அனில் அன் இமாராத்திஹா, சரி கியாமத்துடைய நாள் எப்போ வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியலையா, அதனுடைய அடையாளங்களையாவது சொல்லுங்க. கியாமத்துடைய நாள் எப்போ வரும், அதனுடைய அடையாளங்களையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்தவர் கேட்டார். அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாமா, அன் தலிதில் அமத ரப்பதஹா, அன் தலிதில் அமத ரப்பதஹா. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை நல்ல கவனிங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க? கொஞ்சம் கூட கல்வி அறிவில்லாதவர்கள், விஞ்ஞான அறிவில்லாதவர்கள், மருத்துவத்துறையில் எதுவுமே தெரியாதவர்கள், ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கியாமத்துடைய நாள் நெருங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அன் தலித்தில் அமத ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு யாராவது புரிஞ்சுதா? ஒரு அடிமை பெண், ஒரு வேலைக்காரி பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒன்றுமே புரியல இல்லை? எனக்கு இந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் கேட்கும்போது புரியல, அப்புறம் அதுக்கு உண்டான என்ன சொல்லுங்களேன். அப்படியும் சொல்லலாம். அதாவது வேலைக்காரி பெண்ணு எஜமானோட சேர்ந்து குழந்தை பிறக்குதா இல்லையா, அப்போ அது யாரோட குழந்தை? எஜமானோட குழந்தை தானே. ஆனால் வீட்டு வேலைக்காரிக்கு தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். ஆனால் இதற்கு மார்க்க அறிஞர்கள் 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா உலமாக்களுமே சொல்லக்கூடிய விஷயம், தாய் வேலைக்கார மாதிரி இருப்பா, மகள் எஜமானி மாதிரி இருப்பா. தாய் வேலைக்கார மாதிரி இருப்பா,
மகள் இருக்கிறாளே எஜமானி மாதிரி இருப்பா. அப்படி தானே இப்போ எல்லா வீட்டிலையும் இருக்குது. நம்ம கண்கூட பார்க்குறோமா இல்லையா? அம்மா வேலைக்கார மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறா. ஆனால் மக எஜமானி மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு அம்மா சமைச்சு கொடு, அம்மா துணி துவைச்சு கொடு, அம்மா அது பண்ணி கொடு, அம்மா இது பண்ணி கொடுன்னு சொல்லி ஆதிக்கம் செலுத்துகின்றாள் மகள். எஜமானியை போன்று மகள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றாள். ஆனால் தாய் வீட்டு வேலைக்காரியை போன்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி மகன் வீட்டில் எஜமானாக இருக்கின்றான், தாய் வீட்டு வேலைக்காரி மாதிரி இருந்து வேலை செய்கிறார். தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, தாயை எப்படி பார்த்துக்கணும், தாய் தந்தையுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன, அதை பற்றி பேசுகிறதா பல மணி நேரம் பேசலாம். ஆனால் அண்ணன் அப்படி நடக்காது. மாறாக என்ன ஆகும், வீட்டு வேலைக்காரியை போன்று நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லலாம். இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், இந்த காலத்தில் இந்த வாடகை தாய் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, நம்ம கேள்விப்படுறோம் இல்லை, அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே சர்கேசியா, டெஸ்ட் டியூப் பேபி, அது வேற, சர்கேசிம்பாங்க. வாடகை தாய் அதாவது ஒரு பெண்ணுக்கு குழந்தையை சுமக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய கர்ப்பப்பையில் சக்தி இல்லைன்னா, ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுடைய சினை முட்டையையும் இந்த கணவனுடைய உயிர் அணுவையும் எடுத்து வேற ஒரு தாய் வாடகைக்கு என்ன செய்வாங்கன்னா பிடிச்சி அவங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம்னு சொல்லி பணம் கொடுக்கணும். ஏன்னா 10 மாதம் அவங்க அந்த குழந்தைய சுமந்துருக்கிறாங்க. அந்த மனைவியுடைய சினை முட்டையும் கணவனுடைய உயிரணுவையும் எடுத்து அது ரெண்டையும் ஒன்று சேர்த்து இந்த மூணாவதாக ஒரு அம்மா இருக்கா இல்லையா, வாடகைக்காண்டி பிடிச்சிருப்பாங்க, அந்த அம்மாவுடைய கர்ப்பப்பையில் அதை வச்சுருவாங்க. அந்த அம்மாவுடைய கர்ப்பப்பையில் வச்சுருவாங்க. ஏன்னா இந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. இப்போ இந்த பெண்ணுடைய அந்த சினை முட்டை இந்த ஆணுடைய உயிரணு ரெண்டையும் எடுத்து அந்த பெண்ணுடைய வயிற்றில் வச்சுருவாங்க. அந்த பெண்ணுடைய வேலை என்ன தெரியுமா, 10 மாதம் அந்த குழந்தைய சுமந்து பெத்து கொடுத்த உடனே அந்த குழந்தைய அந்த அம்மா பார்க்கவும் கூடாது, பெத்து கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான். இனி அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இதனுடைய சினை முட்டை அல்ல, இவனுடைய கணவனுடைய உயிர் அணு அல்ல, மாறாக இது வேற ஒரு பெண்ணுடைய சினை முட்டையும் வேற ஒரு ஆணுடைய கருமுட்டையும் அது உயிர் அணுவையும் எடுத்து இந்த தாயுடைய கருவறைக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ உள்ள காலத்தில் கண்டுபிடிச்சது, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது இது. ஆனால் ரசூல் எப்போ சொன்னாங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்னாங்க. ரசூல்லா அந்த காலம் விஞ்ஞானம் வளர்ந்த காலம் அல்ல, மருத்துவமும் வளர்ந்த காலம் அல்ல, ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய காலம், எந்த அறிவுமே இல்லாத காலம். அந்த நேரத்தில் சொன்னாங்க இது மாதிரி ஆகும்னு சொல்லி. இன்னைக்கு கண்கூடாக பார்க்குறோம். வாடகை தாய் சர்கேசின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து அவங்கள கொண்டு வந்து அந்த குழந்தையை பெற்று கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான். இப்போ பிறந்த அந்த குழந்தை என்னங்க ஆகணும், இந்த அம்மாவுக்கு எஜமானி தானே. பிறந்த அந்த குழந்தை இந்த 10 மாதம் சுமக்குதா இல்லையா, இந்த தாய்க்கு அந்த பிறந்த குழந்தை என்ன ஆகணும், எஜமானி. ஏன்னா அந்த குழந்தையுடைய அத்தா அம்மா தான் மாதம் இவளுக்கு வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க, சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவ வேலைக்காரியாக இருந்தால் இவருடைய வேலை குழந்தையை பெற்றெடுப்பது தான் இவருடைய வேலை. அந்த வேலைக்காரி தன்னுடைய எஜமானை பெற்றெடுப்பாள் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன் தலித்தில் அமத ரப்பதஹா, ஒரு வேலைக்காரி தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவது அடையாளம், கியாமத்துடைய அடையாளங்களை இரண்டாவது அடையாளம் சொன்னாங்க. அன் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத ரியா அஷாத், நீங்கள் பார்ப்பீர்கள் ஆடை அணியாதவர்கள், செருப்பு அணியாதவர்கள், ஏழைகள், ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள், எததாவலூன புன்யான் எததாவலூன ஃபில் புன்யான், உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள், உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். யாரு? ஆடை அணியாதவர்கள், செருப்பு அணியாதவர்கள், சாதாரணமான ஏழைகள், ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருது, சஹாபாக்களை கேட்டாங்களாமா, யார சொல்லா, யார் அரபுகளை சொல்றீங்களா, யார அரபுகளை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்டப்போ அப்ப ரசூல்லா சொன்னாங்களாமா, ஆமாம் அரபுகளை தான் சொல்லுகின்றேன் அப்படின்னா. இன்னைக்கு கண்கூடாக பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னால் அவருடைய முன்னாடி வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். ஒன்று பஸ்ஸு கண்டக்டராக இருப்பான், இல்லை டீ கடை வச்சுருப்பான். பஸ்ஸு கண்டக்டராக இருப்பான், இல்லை டீ கடை வச்சுருப்பான். சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளியாகத்தான் இருப்பான். ஆரம்பத்தில் பார்த்தா சட்டையும் கூட போடாமல் சாதாரணமான வேலைக்காரன், செருப்பு கூட அணியாதவன் சாதாரணமான வேலைக்காரனாகத்தான் இருந்திருப்பான். திடீர்னு ஏதோ ஒரு லக்கு கிடச்சிருக்கும், பார்த்தா பெரிய கோடீஸ்வரனாக ஆகியிருப்பான். பார்த்தா பங்களா மேலே பங்களா. எல்லா பணக்காரர்களும் அப்படி அல்ல.
ஒரு சில செல்வந்தர்கள், ஒரு சில பணக்காரர்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் அவங்க பரம்பரையாக பணக்காரங்களாக வருவாங்க. ஆனால் அதிகமான பணக்காரர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஆரம்பத்தில் ஏழையாக இருந்தவர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடியவர்கள், சட்டை அணியாதவர்கள், செருப்பு அணியாதவர்கள். திடீரென்று ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை கோடீஸ்வரர்களாக ஆகியிருப்பான். அவர்கள் பார்த்தா உயரமான கட்டடங்களை கட்டியிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ இந்த 2 அடையாளம் பார்க்குறோமா இல்லையா? வாடகை தாய் அப்படிங்கிற அந்த அடையாளத்தையும் பார்க்கின்றோம். சாதாரணமான ஏழை உயரமான கட்டிடங்களை கட்டுவார் அப்படிங்கிற இந்த 2 அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது சொன்ன உடனேயே இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, சும்ம இன் தலக, அந்த கேட்ட நபர் எந்திரிச்சு போயிட்டார். இந்த கேள்வியெல்லாம் கேட்டாரா இல்லையா? இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்ன, கியாமத்துடைய நாள் வரும் எப்போ வரும் அப்படிலாம் கேட்டாரா இல்லையா? கேட்டவர் எந்திரிச்சு போயிட்டார். ஃபலபிஸ்து மல்லியன், கொஞ்சம் நேரம் கழிச்சு சும்மா காலலி, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, யா உமரே தத்ரி மணி சாயில், இப்போ என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டாரா இல்லையா? அவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இப்போ என்கிட்ட கேள்வி கேட்டாரு, இவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களாமா, குல்து அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் நன்கு அறிந்தவர்கள். வந்தவர் யாருன்னு சொல்லி தெரியாதுங்க, அல்லாஹ்க்கு தான் தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும். அப்போ அவங்க சொன்னாங்களாமா, ஃபஇன்னஹு ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்திருக்கிறாங்க. உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி மனிதனுடைய உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் வந்தாங்க. அந்த வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து கொண்டு வந்தாரா இல்லையா? எங்கிட்ட சேர்ந்து உட்கார்ந்தாரா இல்லையா? இத்தனை கேள்விகளை எங்கிட்ட கேட்டாரா இல்லையா? இவர் வேற யாரும் அல்ல, மனிதர் அல்ல, இவர் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸில் 2 விதமான அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அதே மாதிரி அவுஃப் இப்னு மாலிக், டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. நான் எடுத்துகிட்டு வந்த குறிப்பில் 10% தான் முடிஞ்சிருக்கு, இனி 90% இருக்கு. சொன்னாங்க அஜரத்தவங்க, நேற்றே பெண்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களாமா, நாளைக்கு அப்துல்லா அஜத் பேச போகிறாரு, முதலையே சாப்பிட்டு கேட்டு தைரியமாக தெம்பாக உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம உட்காந்துருக்கேன். 2 விஷயத்தில் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சின்ன அடையாளங்கள் என்பதாக நிறையா அடையாளங்களை சொன்னாங்க. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. தபூக்குடைய யுத்தம் நடக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம இடத்துல வந்தாங்க. வந்தப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொன்னாங்களாமா, உதுது சித்தன் பைன யதைஹி ஸா, கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் 6 விதமான அடையாளங்களை எண்ணிக்கொள். கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் 6 விதமான அடையாளங்களை நீ எண்ணிக்கொள் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அடையாளமாக சொன்னாங்க, மௌத்தி, என்னுடைய மரணம். மௌத்தி, என்னுடைய மரணம் இருக்கா இல்லையா? இது கியாமத்துடைய அடையாளங்களிலிருந்து முதல் அடையாளம். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பும் கியாமத்துடைய அடையாளங்களிலிருந்து ஒரு அடையாளம். ரசூலுல்லாஹ்வுடைய மரணம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய மரணம் கியாமத் நெருங்கி விட்டது என்பதற்குண்டான ஒரு அடையாளம். அதனால் முதல் அடையாளம் என்ன? என்னுடைய மரணம். இரண்டாவதாக சொன்னாங்க, சும்ம ஃபதஹுல் பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தில் இருக்கா இல்லையா? இந்த ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். இது 2வது அடையாளம். கியாமத்துடைய நாளை நெருங்கி விட்டோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளங்கள்ல முதல் அடையாளம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணம். ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே சஹாபாக்கள் அவ்வளோ பயந்தாங்க. ஒவ்வொரு குழப்பங்கள் வரும்போதும், ஒவ்வொரு வேதனைகள் வரும்போதும் எங்கடா கியாமத்துடைய நாள் தான் வந்துருச்சோன்னு சொல்லி சஹாபாக்கள் பயந்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா இல்லையா, என்னுடைய மரணம் கியாமத் நெருங்கி விட்டது என்பதற்குண்டான அடையாளம் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்களே, இனி கியாமத்துடைய நாள் வந்துருமோ என்பதாக சஹாபாக்கள் அஞ்சு பயந்தார்கள். இது முதல் அடையாளம். 2வது அடையாளம் பைத்துல் முகத்தஸ் உடைய வெற்றி. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்பதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கலை. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வர்றாங்க, அவங்களுடைய காலத்தில் நடக்கலை. அடுத்து ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக இருக்கும்போது பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. பைத்துல் முகத்தஸ் யூதர்களுடைய கையில் இருந்து வெற்றி கொள்ளப்பட்டது. நேரடியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஜெருசலத்துக்கு போனாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க.
அல்லாஹு தாலா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கையில் அந்த பைத்துல் முகத்தஸுடைய வெற்றியை கொடுக்கின்றான். அந்த யூதர்கள் சாவியை கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க. இது எப்போ நடக்குது? ஹிஜ்ரி 16 நடக்குது. அப்புறம் சில ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் பைத்துல் முகத்தஸ் என்னாச்சுங்க, அந்த யூதர்களுடைய கைக்கு போயிடுச்சு. அதற்கு பின்னாடி ஹிஜ்ரி 583 சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நல்ல ஒரு வாலிபர், இவங்க ஒரு பெரிய படையை கொண்டு போய் மீண்டும் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுகின்றார்கள். மீண்டும் பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்கின்றார்கள். சில காலங்களுக்கு பின்னால் அதுவும் என்ன ஆயிடுச்சு, இப்போ யூதர்களுடைய கையில் போயிடுச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, 2 அடையாளங்க பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி 2 தடவை நடந்துருச்சு. இது நடந்து முடிந்த அடையாளம் என்று சொன்னாலும் கூட இன்னி உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் இன்னியும் ஒரு காலம் வரும், இனியும் ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே மீண்டும் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் யூதர்களுடனே போர் தொடுத்து மீண்டும் அந்த பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டாடுவார்கள், வெற்றி கொள்வார்கள். உலகம் அழியும் போது பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கியாமத்துடைய சமீபத்தில் நீங்கள் யூதர்களுடனே போர் புரிவீர்கள். ரசூலுல்லாஹ் நம்மை பார்த்து சொன்னாங்க, ரசூலுடைய உம்மத்தான நம்மை பார்த்து சொன்னாங்க, முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய யுத்தம் நடக்கும், மிகப்பெரிய போர் நடக்கும். இன்னைக்கு அப்படிதானங்க நடந்துட்டு இருக்கு. பலஸ்தீனுக்கும் அந்த யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த யுத்தம் இப்போ முடிவடையாது, இது கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துடைய முடிவு என்ன ஆகும் தெரியுமா? ஒவ்வொரு மரத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாலும் யூதர்கள் தன்னுடைய உயிர் பயத்துடனே போய் பதுங்குவார்கள், ஒதுங்குவார்கள். முஸ்லீம்க அவங்கள கொல்றதுக்காக வேண்டி விரட்டிட்டு போவாங்க. அந்த யூதர் என்ன பண்ணுவான்னு சொன்னா, தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி மரத்துக்கு பின்னாடி கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிவாங்களாமா. இப்போ அந்த மரமும் கல்லும் பேசுமாமாம், ஓ முஸ்லீமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் அமர்ந்திருக்கின்றான், ஓ முஸ்லீமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் அமர்ந்திருக்கின்றான், அவனை கொலை செய் என்பதாக மரம் பேசும், கல் பேசும். சொன்னது யாருங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் இந்த அதிசயத்தை பார்க்காமல் நமக்கு மௌத்து வராது, இந்த அதிசயத்தை பார்க்காமல் நமக்கு கியாமத்துடைய நாள் வராது. பார்ப்போம். நிச்சயமாக ரசூலுல்லாஹ் சொன்ன எந்த வார்த்தைகளுமே பொய்யாகாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லா அடையாளங்களுமே நிச்சயமாக நடக்கும். அதனால தான் ஒரு யூத பெண் கிட்ட ஒரு எம்பி கிட்ட கேட்டாங்களாமா, யூத பெண் எம்பி அந்த பெண்ணுகிட்ட போய் பேட்டி கேட்குறாங்க நிருபர்கள், எங்கே இது மாதிரி முஸ்லீம்கள் சொல்கிறாங்களே ஒரு நாள் வரும், அந்த நாளில் வந்து நீங்கள் முஸ்லீம்கிட்டேருந்து பயந்து போய் நீங்கள் கல்லுக்கு பின்னாடியும் மரத்துக்கு பின்னாடியும் போய் ஒளி வைங்க, அப்போ வந்து அந்த அந்த கல்லும் மரமும் பேசும், எனக்கு பின்னாடி யூதன் உட்காந்துருக்கிறான் அவனை பிடிச்சி கொலை பண்ணு அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்களே, அதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த யூத பெண் எம்பி சொன்னாலாமா, ஆமாம் சத்தியம் உண்மைதான் நான் நம்புகிறேன். யூத பெண் சொன்னால் சத்தியம்தான் நம்புகிறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த நிருபர் கேட்டதுக்கு அந்த பெண் பதில் சொல்லிச்சாமா, அது இப்போ நடக்காது, அது இப்போ நடக்காது. ஜும்மாவுடைய தொழுகைக்கு எத்தனை மக்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அதே அளவு கூட்டம் வரும்போதுதான் அந்த அற்புதம் நடக்கும் என்பதாக யூத பெண்மணி சொல்லியிருக்கிறார். ஜும்மாவுடைய நாள் என்னங்க எவ்வளோ கூட்டம் வருது பள்ளிவாசலுக்கு, இது மாதிரி கூட்டம் ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகையில பாருங்க, ஒரு சஃப் 1.5 சஃப் மிஞ்சி போச்சுன்னா 2 சஃப் அவ்வளவுதான். ஜும்மாவுடைய தொழுகைக்கு பள்ளிவாசல் எல்லாம் நிறைஞ்சு செருப்பு விடுற நேரத்துல எல்லாம் நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. இந்த ஜும்மாவுடைய நாளும் பெருநாள் அன்னைக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் என்னைக்கு ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் வருகின்றதோ அன்னைக்கு தான் அது நடக்கும். என்ன நடக்கும்? அவங்க நம்மளை கொல்ல வருவாங்க, நாங்கள் மரத்துக்கு பின்னாடியும் கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிவோம், அந்த கல்லும் மரமும் பேசும் என்பதாக ஹதீஸ்ல வருதா இல்லையா, அது அன்னைக்கு தான் நடக்கும் என்பதாக அந்த யூத பெண்மணி சொன்னாங்க என்பதாக நம்ம கிதாபில் பார்க்குறோம். அதனால் சோழரில் இது மாதிரி நிறைய அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிகிட்டே போகிறாங்க. இன்னும் நான் இந்த சின்ன அடையாளங்கள்லையும் கூட பெருசாக எல்லாம் முடிக்கலை. இன்னும் பெரிய அடையாளங்கள் தஜ்ஜாலுடைய வருகை இருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வருகை இருக்குது, யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தாருடைய வருகை இருக்குது, மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வருகை இருக்குது. இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் வேணும் குறைஞ்சது, இனி மேலேயும் கூட பேசலாம்.
அதனால் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய சமீபத்தில் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்களோ அது நிச்சயமாக நடக்கும் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் இந்த கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி எதற்காக வேண்டி பேசப்படுது அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹுடைய நபிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையிலேயே அல்லாஹுடைய நபிதான் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒரு சாட்சி. அவங்க சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் ஒரு சாட்சி. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சொன்னாங்களோ, விபச்சாரம் பரவும் அப்படின்னாங்க, இன்னைக்கு சர்வசாதாரணமாக நடக்குது. மது குடிப்பது பரவும் அப்படின்னாங்க, இன்னைக்கு சர்வசாதாரணமாக மது குடிக்கிறாங்க. அதே மாதிரி பள்ளிவாசல்கள் பெருகி கொண்டே செல்லும். உயரமான பள்ளிவாசல்களை கட்டுவாங்க, பெரிய பெரிய பள்ளிவாசல்களை கட்டுவாங்க. ஆனால் அது தொழுகிறதுக்கு ஆள் இருக்காது. இதுவும் கியாமத்துடைய சமீபத்தில் நடக்கக்கூடிய அடையாளம் அப்படின்னாங்க. இன்னைக்கு அதையும் பார்க்குறோம். எத்தனையோ இடங்களில் பிரம்மாண்டமான முறையில் வசூல் செய்யப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான முறையில் பள்ளிவாசல் கட்டுறாங்க. ஆனால் தொழுகிறதுக்கு அங்கே நபர்கள் இருக்கிறது இல்லை. பள்ளிவாசலில் கூச்சல்கள் குழப்பங்கள் அதிகமாகும்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அதே மாதிரி பார்க்குறோம். பள்ளிவாசலில் சண்டைகள் சச்சரவுகள், அந்த பள்ளிவாசலுடைய முத்தோழி பதவிக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அல்லது அந்த பள்ளிவாசலில் வேற ஏதாவது பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பள்ளிவாசல்கள் இன்னைக்கு ஃபித்னாவுடைய மேடைகளாக, கூச்சல் குழப்பங்கள் எழுப்பக்கூடிய இடமாக இன்னைக்கு பள்ளிவாசல்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி ரசூலுல்லாஹ் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் சொன்னாங்களோ, இந்த அடையாளங்கள் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண மனிதர் சொல்லியிருக்க முடியாது. ஒரு சாதாரண மனிதர் சொல்லியிருக்க முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு பின்னாடி, 2000 வருஷங்களுக்கு பின்னாடி, உலகம் அழிய போகிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சாதாரண ஒரு மனிதர் சொல்லி இருக்க முடியாது. அவர் ரசூலுல்லாவாக அல்லாஹுடைய தூதராக இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி விஷயங்களை சொல்ல முடியும். அவர் அல்லாஹுடைய, நிச்சயமாக சத்தியமாக அவர் அல்லாஹுடைய தூதர் என்பதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரே ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, மதா தக்கூமு ஸாஆ, யா ரசூலல்லாஹ் கியாமத்துடைய நாள் எப்போது வரும்? யா ரசூலல்லாஹ் கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும்? ஒரு கிராமப்புற சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறார், யா ரசூலுல்லாஹ் கியாமத் நாள் எப்போ வரும்? யா ரசூலுல்லாஹ் கியாமத் நாள் எப்போ வரும்? ரசூலுல்லாஹ் பதிலே சொல்லலை, அமைதியாகவே இருந்தாங்க, மௌனமாகவே இருந்தாங்க. இவர் சும்மா கேட்டுகிட்டே இருக்கிறார், மதா தக்கூமு ஸாஆ, கியாமத்துடைய நாள் எப்போது வரும்? அப்போ ரசூலுல்லாஹ் கோவப்பட்டு அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்களாமா, எப்போ கியாமத் வரும், எப்போ கியாமத் வரும்னு சொல்லி கேட்குறியே, அந்த கியாமத்துக்காக வேண்டி நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிற? அந்த கியாமத்துக்காக வேண்டி நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிற? அப்போ அந்த சஹாபி சொன்னாங்களாமா, யா ரசூலுல்லாஹ் எங்கிட்ட நிறைய தொழுகைகளுடைய நன்மையோ, இல்லை நிறைய நோன்புகளுடைய நன்மையோ, நிறைய தான தர்மங்களுடைய நன்மையோ, நிறைய ஹஜ்ஜும்ராமனுடைய நன்மையோ எங்கிட்ட இல்லை. எங்கிட்ட தொழுகையுடைய நன்மையோ, நோன்புடைய நன்மையோ, தான தர்மங்களுடைய நன்மையோ எதுவுமே எங்கிட்ட இல்லை. அந்த அளவுக்கெல்லாம் நான் அதிகமாக சேர்த்து வைக்கல. வலாக்கின் என்றாலும் உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூலையும் என்னுடைய உயிரை விட மேலாக நான் நேசிக்கின்றேன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் என்னுடைய உயிரை விட மேலாக நான் நேசிக்கின்றேன் என்று அந்த சஹாபி சொன்னாங்களாமா. ரசூலுல்லாஹ் சிரிச்ச முகத்துடனே சொன்னாங்களாமா, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவருடனே கியாமத்துடைய நாளையில இருப்பார். ஒரு மனிதர் யாரை நேசிக்கின்றாரோ அவருடனே கியாமத்துடைய நாளையில இருப்பார். நீ அதிகமாக தொழுகைகள், நோன்புடைய நன்மைகள், ஜகாத்துடைய நன்மைகள், தான தர்மங்களுடைய நன்மைகள் உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்லை, நீ அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிக்கிறாயா இல்லையா? ஆதலால் நீ கியாமத்துடைய நாளிலே அல்லாஹுடைய ரசூலான என்னுடனே நீ கியாமத்துடைய நாள் இருப்ப என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாமா. அதனால் சொல்ல, என்னைக்கு கியாமத்துடைய நாள் வருதோ, அது நெருங்கிருச்சோ இல்லையோ, இன்னும் பல வருஷங்கள் இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் கூட அந்த கியாமத் வருவதற்கு முன்னால் அந்த கியாமத்துடைய நாளுக்கு உண்டான தயாரிப்பை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை, நற்கூலியை தந்து நாளை கியாமத்துடைய நாளிலே நம்முடைய உயிரை விட மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை, நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்து முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சோழ பெரியார்களே, தொடர் மீலாது விழாவுடைய சொற்பொழிவில் இன்ஷா அல்லாஹ் நாளை சனிக்கிழமை இஷாவுக்கு பின்னால் திருப்பூர் மாவட்ட ஜமாத் உலமா சபையின் முன்னாள் பொருளாளர் கே.இ. முஹம்மது முஹையத்தீன் மன்பை ஹசரத் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் கருணை நபியின் கடைசி தருணங்கள் அப்படிங்கிற தலைப்பு கீழே பேசுவாங்க. ஜமாத்தார்கள், தாய்மார்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة وتوفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك رسولك محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك رسولك محمد صلى الله عليه وسلم، وأنت المستعان وعليك البلاغ. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه